ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போயாச்சு அப்படின்னா மாத கணக்கில் வந்து தங்கியிருப்பாங்க. தங்கிட்டு தான் மெதுவாக வருவாங்க. ஆனால் அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அந்த காலம் மாதிரி இந்த காலத்தில் இருக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து படிப்பே வேறு. இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் படிக்கணும். நம்ம ஒரு வீட்டில் போய் வந்து தங்கிட்டோம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும். நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிப்புகள்லாம் வந்து இருக்கும். அதனால் ஒருத்தர் வந்து வீட்டில் தங்கியிருக்கும்போது வந்து அந்த காலத்தில் வீடுகள் வந்து இங்கேருந்து அது வரையும் பெருசாக வந்து இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு ஹோம்ஒர்க்கு அது இதுன்ட்டுலாம் அப்படிலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்க. நிறைய வந்து ஹோம்ஒர்க்கு அது இதுன்னு கொடுக்குறாங்க. அதனால் அந்த காலத்து இந்த காலத்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் நம்ம ஒரு நாள் 2 நாள் கூட வந்து தங்க முடியாமல் இருக்குது. காலம்தான் அந்த காலத்தில் நினச்சி இந்த காலத்தில் போய் நம்ம ஒரு வீட்டில் போய் மாத கணக்கில் உட்காந்தோம் அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு கோவமே வந்துடும். அந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் நிறைய வந்து எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று வந்து குழந்தைகளோட படிப்பு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சீரியல்லாம் கிடையாது. இந்த காலத்தில் சீரியலோட ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு. இப்போ உறவுக்காரங்க வந்தாச்சு அப்படின்னா வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எக்கச்சக்கம் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அவங்களால சீரியல் வந்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மொபைல் வேறு வந்தாச்சு. மொபைலில் நேரில் பேசுகிறவங்கள காட்டிலும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிவி கிடையாது, மொபைல் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் டிவி, மொபைல் எல்லாமே வந்துடுச்சு. ஒரு உறவுக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளால் வந்து மொபைலை வந்து பார்க்கவே முடியாது. இப்போ நேரில் வந்து பேசுகிறத காட்டிலும் எல்லாருமே வந்து பார்த்தா ஆன்லைனில் தான் வந்து வாட்ஸ்அப்பில் அங்கே இங்கே தான் மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நேரில் கேட்டால் கூட பக்கம் சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட வந்து பார்த்தோன்னா எங்கே பேசிடுவாங்களோ, நம்ம வேலை வந்து இதாகிடணும், கதவை அடைச்சிட்டு உள்ளே ஓடிடுவாங்க. ஆனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் சாப்பிட்டாச்சுன்னு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டாச்சா கேட்டால் கூட எங்கே அக்கம் பக்கம் வந்து கதவை சாத்திட்டு ஓடிடுவாங்க. எங்கே நம்ம மொபைலில் பேசாமல் போயிருமோ, அதுக்கப்புறம் சீரியல் பார்க்க முடியாமல் போயிருமோ, இப்படிப்பட்ட கவலைகள்லாம் அதிகமாக இருக்குது. அக்கம் பக்கம் நம்ம இருக்கோமே, ஒரு 4 வித ஹாய் சொன்னால் கூட வந்து பார்த்தோன்னா பயந்து போய் ஓடுவாங்க. ஏன்னா வந்து பேசியாச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் நம்மளால் சீரியல் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைமை தான் எல்லா இடமும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தொந்தரவு பண்ணுவாங்களோ நம்மளை அப்படி சொல்லி. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க குழந்தைகள் படிக்க வேண்டியிருக்கும். அந்த குழந்தைகள் அடிக்கடி வீட்டுக்கு வந்தாச்சுன்னா குழந்தைகளோட படிப்பு பாதிக்கும். இப்படி நிறைய எங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படி சொல்லி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டர் தான் வந்து போடுவோம். இந்த மாதிரி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோன்னு லெட்டர் போடுவாங்க. அதை பார்த்தோன்னா வீட்டில் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து பெரியம்மா வராங்க, சித்தி வராங்க சொல்லிட்டு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக சமைச்சு வைக்கிறது, அவங்கள வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் உறவுக்காரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தி பெரியம்மாலாம் வருவாங்க. நாங்கள் ஸ்கூல் விட்டு வருவோம். ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக அவங்களுக்கு வந்து டிஃபன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு உறவுக்காரங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து சப்பாத்தி பண்ணுறது, சாதம் பண்ணுறது. வீட்டில் வந்து அப்போ பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வசதிகள் கூட கிடையாது. கிணறு தான் இருக்கும். அவ்வளோ பேருக்கும் கிணத்துலேருந்து தண்ணி அடித்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடவே போய் வந்து குளிக்கிறதுக்கு கூட போகிறது எல்லாம் வந்து. அப்புறம் ராத்திரி விடிய ராத்திரியெல்லாம் நாங்கள் தூங்கவே மாட்டோம். எங்கள் சித்தி கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க அப்படின்னா ராத்திரி விடிய தூங்காமல் எங்கள் அம்மா தூங்க போயிடுவாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மதியம் தான் வந்து தூங்கிப்போம். அப்படிலாம் வந்து காலம் இருந்தது. சித்தி பெரியம்மா நம்ம உறவுகள் எல்லாருமே நமக்கு வேணும், என்றைக்கோ ஒரு நாள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் பேசுறதே ஒரு மிகப்பெரிய உறவுக்காரங்க வராங்க அப்படின்னாலே வந்து முகத்தை சொல்லிக்கிறாங்க. ஐயோ நம்மளால் டிவி பார்க்க முடியாது, வீட்டில் வந்து ஏற்பட செலவாயிரும், நம்மளால் சீரியல் பார்க்க முடியாது, மொபைல் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏகப்பட்ட செலவுகள் ஆயிருமே சொல்லி கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்து இந்த காலத்து ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லலாம். அப்படி வந்து இந்த காலத்தில் உறவுகள் எல்லாருமே வந்து மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்கள் ஊருக்கு வரோம், இப்போ மொபைல் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு ஊருக்கு நாங்கள் வரோம் அப்படி சொல்லி போட்டாச்சுன்னே உடனே அவங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க, என் பிள்ளைக்கு வந்து எக்ஸாம் நடக்குது அதனால் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா நமக்கே வந்து மனசு உடைஞ்சிடும், என்ன இப்படி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்ம வீட்டுக்கு
வீட்டுக்கு யாராவது வந்தால் நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு இருக்குது பாதிச்சிரும் அப்படி சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து படிப்பு இருக்குது, அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து 10 ரூம் இருந்தது வீடு, அதனால் வந்து பெரிய விஷயம் இல்லை, படிக்கிறவங்க மாடியில் படிப்பாங்க இங்கே படிப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. உறவுகள் சுருங்கியது மாதிரி வீடு வந்து சுருங்கி போயிடுச்சு. சுருங்கினதால் வந்து பார்த்தோன்னா ஒரு ரூமில் இது இன்னொரு பக்கம் 4 ரூம் கிடைக்குது, அது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் சரி. அதனால் உறவுக்காரங்க வந்தாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமாக இருக்கும் படிக்க வைக்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதனாலே அவங்க வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இப்போ வர வேண்டாம், என் பிள்ளைக்கு பரீட்சை நடக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நாள் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த காலத்தில் வந்து வசதிகள் ஜாஸ்தி. அந்த காலத்தில் வசதிகளே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு உறவுக்காரங்க வந்தால் நாங்கள் வந்து கிரைண்டரில் நாங்கள் வந்து ஆற்றலில் வந்து அரைச்சி அம்மியில் தான் வந்து அரைப்போம். அதே மாதிரி ஆற்றலில் தான் வந்து மாவு அரைச்சி போடுவோம். இருந்தாலும் அவ்வளோ பேர் வந்து வருவாங்க, யாரையும் வரமாட்டோம் சொல்லாமல் எல்லாருக்குமே செய்வோம். ஆனால் இந்த காலத்தில் ஒரு சவனில் மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது. ஆனால் எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்ல எல்லாருக்கும் மனசு தான் இல்லைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் வீடு பெருசாக இருந்தது, ஆனால் வீடு இப்போ குறுகிடுச்சு. வீடு குறுகின மாதிரி அவங்க மனசு குறுகிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் உறவுக்காரங்கள் எல்லா உறவும் வேணும்னு நினச்சாங்க. இந்த காலத்தில் எங்கள் உறவுகள்னால் அடிக்கடி ஒட்டிக்கிட்டானா அடிக்கடி வந்துடுவாங்களோ, அப்புறம் வீட்டு செலவு அதிகமாயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தொந்தரவாக நினைக்கிறாங்க. ஐயோ உறவுகள் வந்தாச்சுன்னா இப்போ நாங்கள் கூட முன்னால் ஒரு வீட்டுக்கு போனோம், வந்தோடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. உள்ளே போனவங்க வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா 1 மணி நேரம் கழித்து தான் வந்தாங்க. 1 மணி நேரமாக என்ன பண்ணாங்க தெரியலேட்டா. எங்களுக்கு பஸ் பிடிச்சி போக நேரம் ஆகும், அடுத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க போகணுமேன்னு கூட இல்லாமல் ராத்திரி 10 மணிக்கு தான் வெளியில் வராங்க. ஏன்னா எனக்கு முக்கியமான சீரியல் பார்க்க வேண்டியிருக்குது சொல்லிட்டு 9 மணிக்கு போனாங்க, 10 மணிக்கு தான் வெளியில் வராங்க. சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டு 11 மணிக்கு எப்படி பஸ் அடித்து போகும். அப்புறம் எங்களுக்கு பஸ்ஸே வந்து கிடைக்கல. அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பஸ்ஸு வந்து கிடச்சி, அதோட பஸ்ஸு எல்லாமே நின்று போயிடும். 2 3 பஸ் பிடிச்சி வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. எங்கே சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறாங்க. இல்லைன்னா அப்படி இல்லைன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டில் என்ன பண்ணாங்க, வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போனவங்க வருவாங்க வரவே இல்லை. அதுக்கப்புறம் போகிற நேரத்தில் வராங்க. இப்படிலாம் அவங்க ஒரு நாளே நம்ம செய்யும்போது நம்ம அடுத்த நாள் போவோமா கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டுகளுக்கு வந்து நம்ம போகவே மாட்டோம். ஏன்னா இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அந்த வருத்தமாக இருக்கும். வந்து மதிச்சா தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப வருவாங்க. உறவுகளை மதிக்கலை அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க. அதனால் இந்த காலத்தில் உறவுகளை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு நம்ம வீட்டில் தங்குறோம் இருந்தாலும் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து உங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் போக வேண்டியிருக்கு. இல்லை அந்த சிச்சுவேஷன் வந்து இல்லை எங்களுக்கு இப்போ அப்படி இப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறது, அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு எப்படி என்ன அப்படின்னு வந்து நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு. வரலாமா என்ன, அதே நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு எப்படி என்ன கேட்டுரு. இந்த காலத்துலேயே அதுக்காக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஹோட்டலில் ரூம் எடுத்து போய் தங்கிடுறாங்க. பார்த்துட்டு அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நேரம் போகிறவங்க வந்து மனசு இருந்தால் அந்த ஒரு வேளை வந்து சாப்பாடு இப்போ மதிய நேரத்தில் 11 மணிக்கு போகிறோம் அப்படின்னா சாப்பாடு தருவாங்க, சாப்பிட்டுட்டு நம்ம போயிடுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நடைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உறவுக்காரங்களுக்கும் வந்து இதாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா காலையில் சில உறவுக்காரங்க காலையில் போயிட்டாங்கன்னா சாயந்தரம் வரையும் குழந்தைகள் இருந்தால் விளையாட்டு பேசிட்டு சாயந்தரத்துக்கு மேலே வந்து வராங்க, நல்லா விளையாடிட்டு அங்கே இருந்து எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ராத்திரி நாங்கள் போயிட்டு வரோன்னு வந்துடுறாங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன வீட்டுக்கே வாடகை வந்து இவ்வளோ நிறைய வந்து வாங்குறாங்க, 15,000 20,000. அப்போ 4 உறவுக்காரங்க இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து இடம் இருக்கிறது இல்லை. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வாடகை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து அந்த ஒரு வீடு வந்து வசதி இருக்காது, அவங்களுக்கும் வசதி இல்லை, இப்படிலாம் வந்து இருக்குது. அதனால இந்த காலத்தில் வந்து மாறுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்போவும் அந்த காலமே இருக்க முடியாது. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்து வந்துடுவாங்க. ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்கும்.
ஃபுல்லாக 7-8 ரூம்னா 8 ரூம் ஃபுல்லாக இங்கேருந்து அது வரை வந்து படுத்துருப்பாங்க. இவ்வளோ பேருக்கு சமைச்சு போடுறது விறகடுப்பு தான் இருந்தாலும் இவ்வளோ பேருக்கு சமைச்சு போடுறது பெரிய கஷ்டமாக வந்து இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படின்னா நாள் வந்துட்டு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் கல்யாணத்துக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கல்யாணத்துக்கு மட்டும்தான் வராங்க. அதுவும் அவங்கவுங்களால டீசெண்டானே அது அப்படி இருந்துட்டு போயிடுறாங்க. அந்த காலம் மாதிரி 6 வேளை 7 வேளைலாம் யாருமே வருது கிடையாது. ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப வந்து தள்ளி உள்ளவங்க கூட 1 நாள் 2 நாளில் போயிடுறாங்க. காலம் வந்து எல்லாமே மாறி போச்சு. எப்போவுமே நம்ம அடுத்தவங்க சௌகரியம் ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அடுத்தவங்களோட இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுனாலே இந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. காலம் வந்து மாறி போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைக்கிறதுக்கே அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. ஐயோ நம்ம சீரியல் டைம் போய் 2 பேருக்கு சமைக்கிறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது. 2 பேருக்கு சமைக்க ஒரு சின்ன வீடு 4 ரூமை பெருக்கி துவைக்கிறதுக்கே வேலைக்காரி போட்டிருக்காங்க. சமையல் பண்ணவே வேலைக்காரி போட்டிருக்காங்க. அப்போல்லாம் எங்கள் வீட்டிலலாம் வேலைக்காரியே கிடையாது. நாங்கள் தான் எல்லாம் பண்ணுவோம். இப்போ 4 ரூமு பெருக்கிறதுக்கு துடைக்கிறதுக்கு பாத்திரம் தைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரியை போட்டு வாஷிங் மிஷின் இருக்குது. இன்னும் எல்லார் வீட்லேயும் வேலைக்காரி வச்சுருக்காங்க சமையல் பண்ணுறதுக்கு. அப்புறம் அங்கேருந்து உறவுக்காரங்க வந்தால் என்னன்னு சொல்கிறது. இப்படிலாம் வந்து காலம் வந்து மறப்பாச்சு. என்றைக்குமே எல்லா உறவுகளும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து தாங்கிக்க முடியும். ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உறவுகள் இருந்தது. அதே சமயம் எந்த உறவுகள்னால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி வைங்க. எந்த ஒரு இருந்தாலும் நமக்கு வந்து எந்த நேரம் நீங்கள் உறவுகளை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த உறவு வந்து முறிஞ்சு போயிடும். உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு உள்ள குழந்தைகள்கிட்ட எப்போனாலும் நமக்கு உறவு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுக்கணும். இல்லாமல் உங்கள் சித்தி அப்படி உங்கள் அப்படி இது அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த உறவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரவே மாட்டாங்க. உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. இப்போ எப்போ பாரு நம்ம பற்றி குறை சொல்லாங்க, இவங்க வீட்டுக்கு எதுக்கு நம்ம போகணும்னு நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு உங்கள் காலம் வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்கள் குழந்தைக்குன்னு உறவுன்னு வந்து கண்டிப்பாக ஒன்று இருக்குமா கேட்டால் இருக்காது. இவ்வளோ தூரம் போகிறாங்களே யார் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு உறவுன்னு வந்து ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. உறவுகள் வந்து எல்லாருக்குமே இது கிடைச்சிடாது. எவ்வளவோ விடுதலை போய் வந்து தங்கினவங்களுக்கு தான் வந்து கேட்டால் தெரியும் உறவுனா என்னன்னு கேட்டால் தான் அவங்க ஏங்குவாங்க. ஒரு உறவு கிடையாது, எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது, அவங்களுக்கு தான் வந்து தெரியும் இந்த வலியும் வேதனையும். ஆனால் உறவுக்காரங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு உறவுகளை பற்றி என்ன சின்ன குழந்தைகள்கிட்ட வந்து என்றைக்குமே உங்களுடைய குழந்தைகள்கிட்ட உறவு எவ்வளோ தான் குறை இருந்தாலும் உறவுகள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியே நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உறவுகளே வேண்டாம் சொல்லி எப்போ பாருன்னு குத்தம் குறைன்னு நீங்கள் சொன்னீங்களாலும் இந்த உறவுகள் மேலே வெறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த உறவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்புறம் அந்த உறவுக்காரங்களும் நல்லவங்களா இருந்துச்சா இனிமேல் இவங்க வீட்டு பக்கமே போனால் எப்போ பாரு குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி யாருமே வரமாட்டாங்க. அப்புறம் தனியால் தான் வேண்டி இருக்கும். உறவுகள் வந்து எல்லாருக்குமே இது கிடைக்காது. அது ஒரு வரம். அதனால் எப்போவுமே உறவுகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு வேண்டாம் இந்த உறவு வேண்டாம்னு சொல்லி வந்து சொல்லவே சொல்லாது. குற்றம் குறை இருந்தாலும் எல்லா உறவும் நமக்கு வேணும் அப்படின்னு இந்த முடிஞ்ச வரை வந்து சொல்லி வந்து பழகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறனாலும் சரி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி நம்ம வந்து முடிஞ்ச வரை வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கலாம் தப்பு இல்லை. அதனால போகிறவங்க சௌகரியத்தை பார்த்து தான் ஒருத்தர் வீட்டில் வந்து நம்ம தங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலத்து ஒரு நடைமுறையாக தான் வந்து இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறது, ஐயோ நீங்கள் வரீங்களா, நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோமே வேறு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து வரோமோ இல்லைன்னு தெரியாது. இருந்தாலும் சரி வந்தால் அவங்களுக்கு கேஸ் இடைஞ்சலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்சாப்புல சொல்லிடுறாங்க. நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு பொய்யெல்லாம் வேறு சொல்லாங்க. இப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து பேசுகிறாங்க. அதனால் உறவுகள் வந்து பிடிச்ச உறவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் ஒரு உத்தரவு கொடுங்க. பிடிக்காத உறவுகள் இருந்தால் போகாதீங்க. இப்போல்லாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போய் வந்து பெரிய இடம் ஹோட்டலில் போய் தங்கிக்கிறாங்க. அந்தந்த நேரத்தில் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறாங்க. காலம் வந்து மாறி போச்சு. இன்னும் அடுத்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே பார்க்காம அப்படியே போயிடுவாங்க போல். காலம் வந்து அப்படி போயிடுச்சு. ஏன்னா முன்னாலெல்லாம் வந்து சித்தி உறவு எல்லாரோடய இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வெளில வருது, என்ன சித்தி எப்படி இருக்கீங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுது, அப்படியே கதவை உடச்சிட்டு எனக்கு வேலை இருக்குது சொல்லிட்டு இப்போ தனித்தனி ரூம் இருக்குது. அந்த காலத்தில் ரூமுன்னு கிடையாது. இப்போ ஒன்று ரூம் இருக்குது, ரூமுக்குள்ளே போய் கதவை
அடைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வரதே பெரும் விஷயமா இருக்குது. நம்மளால் பேச முடியல, இது பண்ண முடியல, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்களுடைய குணநிலை என்ன, அவங்க நம்மளை மதிக்கிறாங்களா, அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா, நம்ம அவங்க வீட்டுக்கு வரோம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அவங்க நம்ம வரதை வெறுக்கிறாங்களா, என்ன இது தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் நிறைய அவமானங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்காது. அதுமாதிரி உங்கள் வீட்டுக்கு வரவங்கள இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், வரவங்களை உங்களை கேவலப்படுத்துகிறவங்களா இருக்கலாம், அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்திங்கன்னா சரி விருந்தவங்களை பார்த்திங்கன்னா நம்ம அவமானப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக இருந்துருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, சரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போல்லாம் பேசிக்கிறது நல்லது. உறவுகள் வருதா இருந்தால் நம்ம சௌகரியங்களை பொறுத்து நீங்கள் அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி போகணுருக்கு. ஒருத்தர் வீட்டுக்கு இப்போ வீட்டுக்காரெலாம் என்ன ஒருத்தர் வீட்டுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னா உடனே அவர் சொல்லுவார், அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க வீட்டில் சரி அவங்க வீட்டில் தங்குறோம், அவன் புடவை தான் உடுத்தணும், அப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுமாதிரி வீட்டில் சும்மா சாப்பிட முடியாது, காய்கறி திருத்து, கிச்சன்லேயே பாத்திரம் தேய் எல்லாம் சொல்லுவார். ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணுமா அப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம். அதே உறவுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க வச்சுக்கோ, அப்போவும் சொல்லுவார் புடவை உடுத்தி எல்லாம் பண்ணிக்கோ. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்வாங்களா கேட்டால் அப்போ அவங்க வேலை செய்ய மாட்டா, உட்காந்துருப்பாங்க. என்ன வீட்டுக்கு வந்தவங்கள வேலை செய்யலாம்னு நினைக்கிற, நீ அவ்வளோ பேரும் செய்யும்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதே நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போதும் வேலை செய்யணுமா, இதே நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம தான் அவ்வளவும் செய்யணும்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா அப்போ நம்ம இஷ்டப்படி தானே அவங்க இருக்கணும், அவங்க இஷ்டப்படி நம்ம இருக்கணும். இல்லை புடவை எடுத்து அப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலே நிறைய பேர் உறவுகளை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்க இருப்பாங்க. அதனால தான் இப்போ யாருமே உறவுக்காரங்க வீட்டுக்கு அதிகமாக போகிறதில்ல. ஏன்னா போனால் அவங்க இஷ்டப்படி தான் அவங்க வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடணுங்க, அந்த ட்ரெஸ் போடணும், இந்த ட்ரெஸ் போடணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், 1000 சொல்லுவாங்க. இதே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லே தங்கிட்டு போய் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தால் எதுவுமே கிடையாது. இதனாலே நிறைய பேர் உறவுகள் வீட்டுக்கு போகிறதே கிடையாது. வீட்டில் போய் தங்கினா தானே பார்த்தீங்கன்னா போய் சொல்ல முடியும், நீ அந்த ட்ரெஸ் போடுற, இந்த ஒரு நிமிஷம் வந்துட்டு போனால் எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல அவங்க பேச்ச கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மட்டும் ஹோட்டலில் தங்குறோம், பார்க்குறோம், இஷ்டம் இருந்தால் பார்க்குறோம், இல்லைன்னா பேசாமல் போயிடுறோம். அதே நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தாலும் சரி, அவங்க இஷ்டப்படி இருக்கணும்னு அவசியம். இது நம்ம வீடு, இஷ்டம் இருந்தால் இப்படி தான் நாங்கள் இருப்போம், இஷ்டம் இருந்தால் வா, இல்லைன்னா வர வேண்டாம்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அப்போவும் பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டப்படி நம்ம எதுக்காக இருக்கணும், அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க இஷ்டப்படி, நம்ம வீட்டுக்கு போனாலும் அவங்க இஷ்டப்படி பயந்து போய் அவங்களுக்கு படம் கொடுத்துட்டு எதுக்காக அவங்களுக்கு நம்ம அடிமை கிடையாது, நம்ம வீட்டில் தான் இருக்கணும். இதெல்லாம் எல்லாருமே இது புரிஞ்சுக்கணும். எப்போவுமே நம்ம சுதந்திரமாக இருக்கணும். அடுத்த வீட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்கள எப்போ பாரு அடிமைத்தனமாக நினைக்கக்கூடாதுன்னு அதை பண்ணு இதை பண்ணு. ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அந்த நேரத்தில் இல்லை எனக்கு உப்புமாலாம் பிடிக்காது, ராத்திரி நேரத்தில் போகிறோம், இல்லை உப்புமாலாம் பிடிக்காது, இட்லி தான் வேணும், இட்லி தான் போகணும், எங்கேயும் போய் வாங்கிட்டு வா, அப்புறம் நான் அதை தான் சாப்பிடுவேன். அவங்க என்ன தராங்களோ அதுக்கு தக்கன அனுசரியாக சாப்பிடணும். ஒரு உறவுக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் நம்ம சாப்பிட்ணும். அதுதான் பிடிக்காது. இல்லை எனக்கு இந்த சாப்பாடெலாம் பிடிக்காது, இந்த காய்கறி தான் போய் வாங்கிட்டு சமைச்சு தாங்க. அப்புறம் இல்லை நைட்டு இட்லி தான் வேணும், அது பண்ணுங்கங்குது. நைட்டு சில பேர் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு சாப்பிடுவாங்க. இல்லை நான் இப்போல்லாம் சாப்பிட மாட்டேன், 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன். இப்படிலாம் தொந்தரவு பண்ணாலே உறவுக்காரங்க வச்சு ஏண்டா வந்தோம் அப்படி செய்வாங்க. உறவுக்காரங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்னா முதல்ல அவங்க இஷ்டப்படி இருக்கிறதுக்கு பழகிக்குங்க. அவங்க 8 மணிக்கு சாப்பிட்றாங்க, நீங்களே 8 மணிக்கு சாப்பிட்ணும். அவங்க 10 மணிக்கு சாப்பிட்டா 10 மணி, அவங்க வீட்டில் என்ன இது சாப்பாடு தராங்களோ அதை சாப்பிட்டு பழகிக்க. உங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் வீட்டில் அதான் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டில் இதான் சாப்பிடுவேன், அதுதான் வேணும், இதான் வேணும்னா கண்டிப்பாக உறவுகளுக்கு பிடிக்காது. நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம என்ன பண்ணி போடுறோமோ அதை இப்போ நாங்கள் உறவு வீட்டுக்கு போனோம், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, 11 மணிக்கு தான் எங்கள் வீட்டில் சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் உட்காந்துருந்தோம், பசியாக இருந்து 11 மணிக்குள்ள சமையல் பண்ணி 12 மணிக்கு தான் சாப்பாடு போட்டாங்க. அப்புறம் பசிச்சு திருப்பி ராத்திரி சாப்பாடு தான். அப்போ எதுவுமே தரல. சாயந்தரம் ஏதோ தோசை கேட்டோம், அதுக்கு அந்த அவங்க வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உனக்கு தோசை கேட்குதான்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளை தட்டுற மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒரே நாள் தான், அப்போவே என்ன தோசை கேட்குது, அது இது எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு திட்டினாங்க. அந்த இடத்துல நம்ம எப்படி கேட்போம், அதுக்காக பயந்து போய் உட்காந்துக்கிட்டோம். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நான்லாம் யார் வீட்டுக்கும் போகும்போது நேரம் ஹோட்டலில் போய் தங்கிக்கிறது. இதுதான்
நிறைய வந்து அசௌகரியங்கள் வந்து இருக்குது. இப்படி வந்து யாரும் வந்து சொன்னால் சாடமனையே சொல்லும்போது நம்ம வந்து அந்த இடத்துல கேட்போமா கிடையாது. இதே நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வந்து நம்மளை படுத்துகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க நம்மளை படுத்துகிறாங்க. இப்படி தான் வந்து காலம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது தான் வந்து காரணம். இப்படி நிறைய அசௌகரியங்கள் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.